ஸ்ரீ பைரவி ஜோதிடம் நாமக்கல்லிலிருந்து ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு ரோகிணி நட்சத்திரம் 5 நட்சத்திரங்களை கொண்டு ஒரு தேர்வண்டியை போல் வடிவமுடையது. ரோகிணி முதல் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு அடிக்கடி ஜுரம் வரும். குழந்தையின் தாய் மாமனுக்கு ஆகாது. 2ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தையின் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பும் பொருள் விரயமும் நஷ்டமும் ஏற்படும். 3ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தையின் தாய்க்கு தோஷம் ஏற்படும். 4ஆம் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு தோஷம் குறைவு. ஆயினும் 4 பாதங்களும் தோஷமானதே. இதற்கு பரிகாரமாக வெள்ளியில் செய்த ஸ்ரீ கிருஷ்ணர் உருவத்தை தானம் அளிக்கலாம். இதில் பிறந்தவர்கள் குருவாயூர் அப்பனையும் தஞ்சையில் மன்னார்குடியில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால சாமி கோவிலில் கிருஷ்ணனையும் வழிபட்டு வர தோஷம் நீங்கும். எதிலும் வெற்றி பெறலாம். திருவண்ணாமலையில் பிரம்ம தீர்த்தத்திற்கு எதிரே உள்ள பிரம்மலிங்கத்தை வழிபட்டு வந்தால் நிறைந்த ஞானமும் திரண்ட செல்வமும் சேரும். ரோகிணியில் பிறந்தவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண காயத்ரி மந்திரத்தை தினமும் 24 முறை உச்சரித்தால் சகல பாவங்களும் தோஷங்களும் நீங்கி எல்லா நன்மைகளையும் பெறுவார்கள். ரோகிணி நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரம். புதன் கர்மா. புதனின் சாபம் பெற்றது. ஜாதகரின் தாய் மாமன்மார்கள் ரோகிணி நட்சத்திர நாளில் விரதம் இருந்து ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வணங்க வேண்டும். அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களையும் சந்திர பகவான் மணந்து கொண்டார். ரோகிணியின் பேரழகில் மயங்கிய சந்திரன் மற்ற மனைவிகளை கண்டு கொள்ளவில்லை. ரோகிணியை தவிர மற்ற 26 நட்சத்திர பெண்கள் தந்தையிடம் முறையிட்டனர். தந்தையான தட்சன் சந்திரனுக்கு சாபமிட்டார். 15 நாட்கள் அழகுடனும் 15 நாட்கள் குரூர தோற்றத்துடனும் இருக்குமாறு சாபமிட்டார். சந்திரன் மனம் திருந்தி 27 நட்சத்திர பெண்களுடனும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு ஒரு நாள் என வாழத் தொடங்கினார். ரிஷபத்தில் சந்திரன் உச்சம். வளர்பிறையில் சுபர், தேய்பிறையில் அசுபர் என பலனளிப்பார். ரோகிணியில் ராகு நீச்சமடைவார். ரோகிணி உடல் பலம், மனபலம், மூளை பலம் உடையது. இக்கட்டான சூழ்நிலையை சுலபமாக கடந்து விடுவார்கள். நீண்ட தூர பயணத்தையும் தன் சொந்த வாகனத்தில் செல்வதையே விரும்புவார்கள். சின்ன சின்ன பொய், சின்ன பொருள்களை அபகரிக்கும் குணம் இருக்கும். கதை, கவிதை, இசை, இலக்கியம், நடனம், நாட்டியம், கலையில் அதிக ஆர்வம், ஈடுபாடு உடையவர்கள். அபாரமான அறிவு திறமை உடையவர். இவரிடம் மற்றவர்கள் ஆலோசனை கேட்பார்கள். ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி. தாய்மாமனுக்கு ஆகாது. அறிவாற்றல், புத்தி கூர்மை, பேச்சாற்றல் மிக்கவர். பொதுமக்களின் பாராட்டுகளை பெறுபவர். ரோகிணியில் பிறந்தவர்கள் கவர்ச்சியான கண்கள், மயக்கும் அழகு உடையவர். அழகான பொருட்களை ரசிப்பார்கள், விரும்புவார்கள். உடல் இச்சை அதிகம். தனக்கு வேண்டியதை அடைய உடல் இச்சைகளை பயன்படுத்தவும் தயங்க மாட்டார்கள். மேலான அந்தஸ்தை அடைந்த பிறகும் நினைத்ததை அடைவார்கள். குழந்தை பாக்கியம் உண்டு. செல்வ வளம் இருக்கும். புதன் ரிஷபத்தில் 44 பாகையிலும் சுக்கிரன் 45 பாகையிலும் கேது 48 பாகையிலும் நின்றால் தீய பலன்கள் அதிகம் தருவார்கள். டிசம்பர் மாதம் இரவு 12 மணிக்கு மேல் நள்ளிரவில் நடுவானில் ரோகிணி நட்சத்திரம் பிரகாசமாக தெரியும். பொறாமை குணம் இருக்கும். கண்கள், நாக்கு, நெற்றி, சிறுமூளை, தொண்டை, வலதுபுற விலா எலும்பு, வாய், முதுகெலும்பு ரோகிணிக்குரிய உடல் பகுதிகள். இதயத்தில் வலி இருக்கும். தொண்டை புண், கால்வலி இருந்து கொண்டே இருக்கும். பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் ஏற்படும். ரோகிணியில் பிறந்தவர் வண்டி ஓட்டுதல், அரசியல்வாதி, நீதிபதி, கண்ணாடி விற்பனை, பிளாஸ்டிக் விற்பனை, எண்ணெய், பால் வியாபாரம், பழம் வியாபாரம், நீர் வியாபாரம், வண்ண பூச்சுகள், வாசனை திரவியங்கள், ஜவுளி வியாபாரம், கல் பதித்த நகைகள் வியாபாரம், தயாரிப்பது, விற்பது
முத்து மாலை, முத்து பதித்த மோதிரம், சர்க்கரை, பால் பண்ணை, தோல் பதனிடுதல், வண்டி வாகனம் விற்பனை செய்யும் தொழில், அமிலம், கரும்பு, சந்தனம் விற்பனை, கடற்படை மற்றும் கடல் போக்குவரத்து துறை, விவசாயம், காடுகளை பராமரித்தல், பாதுகாத்தல், சந்நியாசி, ஆட்சியாளர். சிலருக்கு மது பழக்கம் இருக்கும். சிலை செதுக்குவதில் ஆர்வம். புத்தக வெளியீடு, வீடு கட்டுதல் தொழிலாக அல்லது வேலையாக செய்வார்கள். ஆன்மீகம், ஆன்மீக தொடர்பு இருக்கும். பொருளாதார சிந்தனையோடு ஆன்மீகத்தையும் இணைத்து செயல்படுவார்கள். சிற்றின்ப தொடர்பு உண்டு. அழகானவர்கள். அனைவரையும் நம்பி ஏமாந்து போவார்கள். ஊழல் செய்பவர்களை இவருக்கு பிடிக்காது. வெறுத்து ஒதுக்குவார். உறவினர்கள் மீது அன்பு, பாசம் வைத்திருப்பார். அனைவரையும் அரவணைத்து செல்வார். குடும்பத்தின் மீது பாசம் உடையவர். குழந்தைகளும் இவர்கள் மீது பாசம் வைப்பார்கள். ஆனால் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடிக்கும் குணம் இருக்கும். சிறுநீரக பிரச்சனை, தொற்று நோய்கள் ஏற்படும். ரோகிணியில் பிறந்தவர்கள் சந்திர காந்தக்கள் அணியலாம். நிலையான நிரந்தரமான வேலை, தொழில் அமையும். பொதுஜன சேவை செய்வதில் ஆர்வமுடையவர். ரோகிணியில் பிறந்த ஆண்கள் சிலர் மெலிந்த தேகத்துடனும் சிலர் குண்டான பருத்த தேகத்துடனும் இருப்பார்கள். மிக அழகான தோற்றம் இருக்கும். கவர்ச்சியான கண்கள். முன்கோபம், பிடிவாதம் இருக்கும். திட்டங்கள் தீட்டும் பொழுது யாருடைய ஆலோசனையையும் கேட்க மாட்டார். ஏற்ற இறக்கமான வாழ்க்கை முறை இருக்கும். சுயதொழில், வியாபாரம், சமூக பணிகளில் விருப்பம் அதிகம். கடினமான உழைப்பாளி. 36 வயதிற்கு மேல் பொருளாதார முன்னேற்றம் அடையலாம். சமுதாய பிரச்சனைகளை சந்திப்பார். தந்தையால் உதவி இல்லை. யாரையும் நம்பக்கூடாது. கூட்டாளிகள் விஷயத்தில் கவனம் தேவை. திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவர். இரத்த புற்றுநோய், மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய், காச நோய், இரத்தம் கெட்டுப்போதல், தொண்டை புண், சுவாச கோளாறு இருக்கும். தொழிலாளர்களை, வேலையாட்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ரோகிணியில் பிறந்த பெண்கள் கண்கள் பேசும். கவர்ச்சி அதிகம். நடுத்தர உயரமுடையவர்கள். குறுகிய மனப்பான்மை இருந்தால் பிரச்சனைகளை தானாகவே தேடி வரும். வன்முறையான நடவடிக்கையும் செய்பவர்கள். எண்ணெய், பால், ஹோட்டல், ஆடை தயாரித்தல், விவசாயம், நெல் விளைச்சல் லாபம் அதிகம் இருக்கும். உணவுக்காரகர் ரோகிணி. நடுத்தர கல்வி அமையும். குடும்பத்தினரின் அன்பு கிடைக்கும். ஆதரவு இருக்காது. சுக்கிரன் ரோகிணியில் நின்றால் ஜாதகியின் சகோதரிக்கு ஆபத்து வரும். பெண்கள் பிடிவாத குணத்தை கைவிட்டால் குடும்பம் நன்றாக இருக்கும். கணவரை சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டால் விவாகரத்து வரை சண்டை நீடிக்கும். குழந்தைகள் வளர்ப்பில் நல்ல தாயார் என பெயரெடுப்பாள். ரோகிணியில் ருதுவான பெண் சண்டைக்காரி. மார்பக வலி, கழுத்து வீக்கம், கால்வலி, பருக்கள், தொண்டைப்புண் வரும். ரோகிணியில் பிறந்தவர்கள் தாய்க்கு உதவ மாட்டார்கள். காதல் வரும். காதலில் பிரச்சனைகளும் சிலருக்கு வரும். ஸ்ரீ கிருஷ்ணரையும் வெங்கடேச பெருமாளையும் வணங்குங்கள். முத்துமாலை அணியலாம். திங்களூர் சந்திர பகவானையும் திருப்பதிக்கு சென்று வருவது சிறப்பான நல்ல பலனை தரும். சிலர் வளர்ப்பு தாயிடம் மலர வாய்ப்பிருக்கும். தனிக்குடித்தனம், ஆசை இருக்கும். மிகவும் நுணுக்கமாக மற்றவரின் பலம், பலவீனம் பற்றி அறிந்து கொள்வார்கள். மாமா, தாய்மாமன் உறவு முறையோடு ஒத்துப்போக மாட்டீர்கள். நரம்புகள் பாதிப்பு இருக்கும். எழுத்து திறமை, கற்பனை, ஜோதிடம் ஆர்வம் இருக்கும். வேகமாக நடக்கும் பழக்கம் உடையவர். பூஜை அறையில் கீதா உபதேசம் படம் வைத்து வணங்குங்கள். ரோகிணி நட்சத்திர நாளில் சந்திர பகவானுக்கு தயிர் சாதம் படைத்து தானம் அளியுங்கள். சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி தரலாம். ரோகிணியின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள். ஆசை அதிகம். கல்வியில் கவனக்குறைவு.
கல்வியில் தடை உண்டு. காதல் வசப்படுவீர்கள். காதலித்த பெண்ணையே திருமணம் செய்வீர்கள். முன்கோபம் இருக்கும். உடனே சமாதானமும் அடைவீர்கள். பெண்கள் மீது ஆர்வம் அதிகம். செல்வந்தர்களின் நட்பை பெறுவீர்கள். ஊர் சுற்றும் பழக்கம் இருக்கும். காரமான உணவுகளை விரும்புவீர்கள். நவாம்சத்தில் செவ்வாய் வீட்டில் நிற்பதால் காவல்துறை, இராணுவம் வேலைகளில் இருப்பீர்கள். ரோகிணி பாதம் 2. உண்மை, நீதி, நேர்மை, நல்ல சுபாவம் உடையவர்கள். சாந்தமான குணம் இருக்கும். கல்வியில் ஆர்வம் இருக்கும். தேர்வுகளில் முதலிடம் பெறுவீர்கள். இசை ஆர்வம், தேர்ச்சி உண்டு. மற்றவர்களால் முடியாத காரியத்தையும் சவாலாய் எடுத்து வெற்றிகரமாக முடிப்பீர்கள். கணிதத்துறை, ரசாயனத்துறை, கல்வியில் ஆர்வம் இருக்கும். பெண்கள் மீது ஈடுபாடு அதிகம் இருக்கும். தர்ம சிந்தனை உண்டு. ஜோதிடம் ஆர்வம், தேர்ச்சி உண்டு. ரோகிணி 3ஆம் பாதம். கல்வியில் பட்டம் பெற்றவர்கள். திறமைசாலிகள். கணித மேதை, சங்கீத ஆர்வம் அதிகம். புலவர்கள், வேடிக்கை வித்தைகள், மாயாஜாலங்கள் செய்பவர்கள். நவாம்ச அதிபதி மிதுன புதன் வீடு. சுகபோக வாழ்க்கை விரும்புவார்கள். சுயமுயற்சியில் முன்னேற்றம் அடைவார்கள். பல திறமைகள் இருந்தாலும் ஒன்றும் தெரியாதவர் போல் இருப்பார்கள். இசை, இலக்கியம், கதை, கவிதை திறமை ஆர்வம் உடையவர்கள். எதை செய்தாலும் வித்தியாசமாக சிந்தித்து தனித்த செயல்திறமை செய்பவர்கள். மறைமுக எதிரிகளை இனம் கண்டு ஒதுங்கி விடுவார்கள். ரோகிணி 4ஆம் பாதம். நீதி, நேர்மை உடையவர்கள். செல்வந்தர்கள். செல்வாக்கு உடையவர்கள். பெண்களிடம் நட்பாக பழகுவார்கள். சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள். சமாதானமும் ஒற்றுமையுடனும் வாழ விரும்புவார்கள். வாழ்க்கை துணையை நேசிப்பவர்கள். மிக சரியாக மற்றவர்களை புரிந்து கொள்வதால் யாரிடமும் ஏமாற மாட்டீர்கள். மற்றவர் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்ப்பு சொல்வதில் வல்லவர்கள். ரோகிணி மனுஷகணம். மிருகம் ஆண் நாகம். விருச்சம் நாவல் மரம். பறவை ஆந்தை. நாடி சமான நாடி. ரோகிணி நட்சத்திர நாளில் சாந்தி முகூர்த்தம் நாள் குறிக்கலாம். குழந்தைக்கு பெயர் சூட்டலாம். முதலாக அன்னம் ஓட்டலாம். விவசாய வேலைகளை தொடங்கலாம். விதைகள் விதைக்கலாம். புதிதாக ஆடை ஆபரணம் அணியலாம். திருமணம் செய்யலாம். வளைகாப்பு செய்யலாம். கிரக பிரவேசம் செய்யலாம். நிலம் வாங்கலாம். புத்தக வெளியீடு, ஆலய பணி ஆரம்பம், கிணறு வெட்ட தொடங்கலாம். கும்பாபிஷேகம் செய்யலாம். நடனம், நாட்டியம், சமையல், மல்யுத்தம், மாந்திரீகம், பூப்பு நீராட்டுதல் இந்நாளில் தொடங்கலாம். ஸ்ரீ பைரவ ஜோதிடம் சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.